திருச்சி மாவட்டம் சிங்களாதபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 9 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட வகுப்பறையின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்த நிலையில் பொறியாளர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலைவேந்தன், விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்களாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ரூபாய் 30 லட்சத்தில் கடந்த 9 மாதத்திற்கு முன்பு 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டது. இந்த நிலையில இந்த புதிய வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து கல்வி உபகரணங்கள் சேதமடைந்தது. அன்று பள்ளிக்கு விடுமுறை என்பதால் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இது குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் துறை ஊராட்சி ஒன்றிய இளநிலை பொறியாளர்கள் பிரியசாமி, தங்கராஜ் ஆகியோர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இளநிலை பொறியாளர் கலை செல்வராஜன் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. வகுப்பறை கட்டிய ஒப்பந்தக்காரரை கருப்பு பட்டியலில் வைக்க நோட்டீஸ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஒப்பந்தக்காரர் மூலம் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள், அரசு துறை கட்டிடங்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கல்வியாளர்கள் தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.